வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேணுஸ் ஹோம் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மில்லட்ஸ் பொங்கல் ப்ரீமிக்ஸ். இந்த மில்லட்ஸ் பொங்கல் ப்ரீமிக்ஸ் வந்து ஒரு பேச்சுலர் பசங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு டிஃபன் ரெடி பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற வகையில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து வரகு, தினை, சாமை, குதிரைவாலி, நார்மல் பச்சரிசி, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, சிறுபருப்பு எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சுருக்கோம், அடுப்பில் குக்கர் வச்சுருக்கோம். 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 1 கப் மில்லட்ஸ் எடுக்க போகிறேன். அதனால் 4 கப் தண்ணி, 1 கப் மில்லட்ஸ் ஓரளவு சூடானதுக்கப்புறம் போட்டுடுறோம். அதில் 1 கப் மில்லட்ஸ் போட்டு நம்ம வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். நீங்கள் விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் கூட நெய் போட்டுக்கலாம். இல்லை வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ சர்வ் பண்ணுறப்போ கூட நெய் போட்டுக்கலாம். நான் வந்து மில்லட்ஸ் போட்டு அந்த கொதி வர டைம்லேயே நெய் போட்டுட்டேன். நெய் போட்டுட்டு நம்ம வந்து குக்கர் வந்து மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடும். குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க. 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து நான் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஒருவேளை தேவைப்படுறவங்க கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றவங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் என் பேத்தி சாப்பிட்றதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு ரெடி பண்ண பொங்கல். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 4 டம்ளர் 4 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா பெரியவங்க சாப்பிட்ற வகையில் கரெக்டாக இருக்கும். பேத்தி வந்து கொஞ்சம் தளர சாப்பிடுவான்றதுக்காக போட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி அவள் அழகாக வந்து கப்பில் வச்சு அவளே மசித்து அவளே அழகாக சாப்பிட்ருவா. இந்த பொங்கலுக்கு வந்து சட்னி அல்லது சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.